வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோங்க. அப்போ இந்த மார்கழி மாதத்தில் அவ்வளவு என்ன தான் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுர் மாதம்னே சொல்லுவாங்க. ஏன்னா தனுசு ராசியில் சூரியனுடைய பிரகாசம் இருக்க போகுது. இந்த தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குதுங்க. இப்போ மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்குங்க. ஆனால் மார்கழி பார்த்தீங்கன்னா அது மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு உகந்ததாகவே இருக்குதுங்க. அப்போ இந்த மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்றும் குறிப்பிடுவாங்கங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளை வழிபடும் மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தை. அப்போ இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் உண்மைதான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ இருளோட கடைசி பாகம்தான் இந்த மார்கழி மாதம். அப்போ தை மாதத்திலிருந்து ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் இது இந்த மாதம் உங்களுக்கு இருள் நீங்கக்கூடிய ஒரு மாதம் என்பதால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய வழிபாட்டிற்கு மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்குங்க. இப்போ சைவ ஆலயங்கள்லையும் வைணவ ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை எல்லாமே நடத்தப்படுங்க. அப்போ மேலதாள வாத்தியங்கள் எல்லாமே முழங்கப்படும். சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும், விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையெல்லாம் பாடப்படுங்க. அப்போ அந்த மாதம் முழுவதுமே திருப்பாவை பாடப்படுங்க. இப்போ மனிதர்கள் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தை முதல் ஆணி வரையில் உள்ள காலம் பார்த்தீங்கன்னா பகல் எனவும், அதாவது இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தை முதல் ஆணி வரை பகலாக இருக்குங்க. அவங்க தேவர்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலம் பார்த்தீங்கன்னா இரவு காலமுங்க. அப்போ இந்த மார்கழி இரவு காலமாக இருப்பதால் இந்த இரவு முடியக்கூடிய ஒரு எண்ட் ஆஃப் செஷனில் இருக்கிறதுனால இந்த மாதத்தை ஆன்மீகத்தில் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாகுங்க. அதே போல் நம்மளுடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாமே தவிர்க்கப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் இதில் ஈடுபடும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன்லாம் கிடைக்கக்கூடுங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிக சிறந்த ஒரு மாதம்னே சொல்லலாம். அதே போல் இந்த மார்கழி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிகவும் ஸ்பெஷல்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுங்க இந்த மார்கழி மாதம். அப்போ எல்லா இடத்துலையுமே விரதங்களில் பார்த்திங்கன்னா ஏன் பெண்கள் முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா பெண்கள் பார்த்திங்கன்னா எதற்குமே ஒப்பிட முடியாத ஒரு உயரிய உன்னதமான ஒரு படைப்புன்னு சொல்லலாமுங்க. இப்போ சாஸ்திரங்களும் நம்மளுடைய சாஸ்திரங்களும் வேதங்களும் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் பார்த்திங்கன்னா 6 விதமான தன்மைகளை கொண்டு இருக்கிறாருங்க. அவளே தெய்வமாகவும் இருக்காங்க. அவங்களே பார்த்திங்கன்னா மனைவியாகவும், குருவாகவும், நண்பனாகவும், ஆசானாகவும், போதகனாகவும், அதாவது போதகன்னா செயல்திறனாகவும் ஒரு ஆணுக்கு அமைகிறாருங்க. அந்த பெண்ணுடைய ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு குடும்பமுமே ஆரோக்கியமாக இருக்குங்க. ஆகவே தான் பெரும்பாலான விரதங்களில் பெண்களுடைய பங்கு பார்த்திங்கன்னா அதிகம் உள்ளதுங்க. இப்போ நம்ம மார்கழி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோங்க. மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பயணம் செய்வாருங்க சஞ்சரித்து. அதே போல் இந்த மார்கழி 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடம் மாறுவாருங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் அமர போகிறாரு. செவ்வாய் அதே போல் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க. புதன் விருச்சக ராசியில் இப்போ அமர்ந்திருக்காரு. 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க. அதே போல் குரு மேசராசியில் பயணம் செய்வாங்க இந்த மாதம் முழுவதும். சுக்கிரன் துலாம் ராசியில் இப்போதைக்கு இருக்காரு. இப்போ மார்கழி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் விருச்சக ராசிக்கு மாற போகிறாருங்க. சனி கும்பராசிலேயே இருந்து அமர்ந்து பயணம் செய்ய போகிறாங்க. ராகு மீன ராசியில் இருந்து பயணம் செய்வாருங்க. கேது பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பயணம் செய்வாருங்க இந்த மாதம் முழுவதும். அப்போ இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்குண்டான பலன்களை தான் நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை முழுவதுமாக நம்ம பார்ப்போமுங்க. எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ல் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதாலும் 6ல் செவ்வாய் இருப்பதாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் நல்ல ஆதரவு கிடைப்பதுங்க. அதில் அது மட்டும் இல்லைன்னா பொருளாதார ரீதியாக ஒரு ஆதாயங்களையும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ ஜென்ம ராசிக்கு 4ல் கேது இருக்காங்க.
7ல் பார்த்தீங்கன்னா சூரியன் இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு செயல்கள்லையுமே அவசரப்படாமல் சற்று பொறுமையோடு இருந்து செயல்பட்டீங்கன்னா அதில் அனைத்து விதத்திலையுமே உங்களுக்கு ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தாங்க இந்த காலகட்டங்களில் காணப்படுது. அப்போ இந்த காலகட்டங்களில் பொருளாதார சில சிக்கல் சிரமங்களை எல்லாம் சந்தித்தாலும் எளிதாக கடந்து வரக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். வரவுக்கு மேலே செலவுலாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால் பொறுமையோடு செயல்படுங்க, நிதானத்தோடு இருங்க. தவறுதலாக வேறு ஒருவருடைய பெயருக்கு மாறிய பட்டாவையெல்லாம் நீங்கள் மீட்டு நிலத்தை உரிமையாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் அமைய போகுதுங்க. அப்போ திடீரென்று குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலாலாம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. கடினமாக நீங்கள் உழைச்சிங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. நண்பர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சுப நிகழ்ச்சிகள், மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன்கள் ஏற்படுங்க. வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. அது நிச்சயம் உங்களுக்கு அதிக நன்மைகளையும் கொடுக்கக்கூடுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுக்கிட்டு மறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சில நெருக்கங்கள் உண்டாகும். அதே போல் உடல் ஆரோக்கியம் அடையக்கூடிய ஒரு சொல்வன்மை எல்லாம் அதிகரிக்கக்கூடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. இந்த காலகட்டங்களில் குடும்ப பெண்களாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய செயல்திறனால் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலுடன் நீங்கள் செயல்படுவீங்க. அப்போ தொலைதூர தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவலாக வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. மிதுனராசி அன்பர்களுக்கு நீங்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா மிதுனராசி பெண்கள் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் ஏற்படுதுங்க. அப்போ அரசியல் துறைகளில் இருந்தீங்கன்னா முக்கிய நபர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடன் பணிபுரிபவர்களுடைய வீண் வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபடலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க, கவனமாக இருப்பது தாங்க நல்லது. சாதுரியமான எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு காரிய வெற்றிகள் உண்டாகக்கூடுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காணப்பட போகுது. கூடுதல் மதிப்பெண்கள்லாம் பெறணும் அப்படின்னா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ எல்லா விதத்திலுமே இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைத்து கொண்டீங்கன்னா போதும். சற்று சிக்கனத்தோடும் இருங்க. அதன்படி செயல்பட்டீங்கன்னா தான் உங்களுடைய நிலைமைகளை இந்த காலகட்டங்களில் எளிதாக சமாளித்து கொள்ள முடியுங்க. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு நீங்கள் சிக்கனத்தோடு இருங்க. கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலமாகவும் இருக்குது. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சையில் நீங்கள் மேற்கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. மிதுனராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறுமா இந்த மாதம் அப்படின்னா இந்த மாதம் மார்கழி மாதம், அதனால் திருமணம் நடைபெறாது. திருமணத்திற்குண்டான முயற்சிகளை நீங்கள் நடைபெற்று கொள்ளலாம். தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் விரைவில் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலங்களாக மாறிடுச்சு. அதனால் நீங்கள் சிறப்பாக நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தலாம். தொழில் வியாபாரம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சில மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் நிலவினா கூட சனி 9ல் சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்திறமையால் உங்களுக்கு தேவையான அடைய வேண்டிய இலக்கை எல்லாத்தையும் எளிதாக அடைத்து வைக்கக்கூடிய ஒருவாக இந்த சனி 9ல் இருந்து உங்களுக்கு எல்லா வேலைகளையும் செய்வாருங்க. இப்போ வேலையாட்கள் மூலம் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. அதனால் எந்த செயலையுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக நீங்கள் கூட இருந்து செயல்படுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். பிறருக்கு நீங்கள் ஏதாவது வாக்குறுதிகள் கொடுப்பதாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. பண உதவி செய்வது போன்றவற்றை சிறிது காலத்திற்கு நீங்கள் தள்ளி வைப்பது நல்லதுங்க. பண உதவி கேட்டால் கூட கொஞ்சம் சிறு தொகையாக இருந்தால் கொடுங்க, பெரிய தொகையை கொடுக்காதீங்க. நிச்சயம் உங்களுக்கு மன கஷ்டத்தையும் உங்களுடைய நிதி கட்டுப்பாட்டையும் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும் இருப்பதாலும் உங்களுடன் வேலை செய்பவங்களால் சில இடர்பாடுகளையும் நீங்கள் ஏற்படுத்துவாங்க. அதனால் சந்திக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. பணி நிமித்தமாக நீங்கள் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டாகுங்க. மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே காணப்படுது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது. இந்த மாதம் கல்வியில் மேன்மைகள் ஏற்படும், காரிய வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. கவலைகள் முற்றிலும் தீரக்கூடிய ஒரு நல்ல காலமுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்குவமான அணுகுமுறையினால் எந்த செயலையுமே நீங்கள்
வெற்றியுடன் முடிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. இப்போ சொல்ல நீங்கள் காப்பாற்றுவீங்க, அதற்காக எல்லா முயற்சிகளையுமே எடுப்பீங்க, நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகுது. பயன்படுத்தி கொள்ளுங்க. பண வசதி எல்லாம் கூட போகுதுங்க. இந்த மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 1, 2, 3 பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தெய்வ சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. அப்போ ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு நல்ல காலமாகவும் இருக்குது. வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய, ஒரு பிடிப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உண்டாகுங்க. சுபகாரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வருங்க. இடமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனை வழிபட்டீங்கன்னா நல்ல ஒரு பலன்கள் ஏற்படும். ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.